ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போகிறது புரோட்டீன் ரிச் சன்னா வெஜ் சாலட். முதல்ல ஒரு பேனில் தண்ணி எடுத்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எடுத்து போட்டு அதில் சின்ன சின்ன பூச்சிகள் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஃபுல்லாக குக் ஆகிடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் ஒரு கொதி வர மாதிரி எடுத்துட்டா நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் கிளியர் ஆகிருக்கும், ஆனால் குக் ஆகிருக்காது வெஜிடபிள். இதுக்கு மேலே நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் தண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம வெஜிடபிள்ஸு சன்னா இதெல்லாம் பாயில் பண்ணிக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்க சன்னாவை எடுத்துப்போம். இந்த பிளாக் சன்னாவில் நல்ல ஹை ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. நம்மளுக்கு தினம் நம்ம எடுத்துக்கிறதுனால உடம்புக்கு வலிமை சேர்க்கும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது அப்படியே குக் ஆகட்டும். சன்னா நல்லா வேகணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் பாருங்கள், நல்லா கொதி வருது, வெந்திருக்கும். வெந்துருச்சான்னு பார்க்கலாங்களா? பாருங்க, வந்திருக்கு. இப்போ இது சாப்பிட தயாராகிடுச்சு. ட்ரைன் பண்ணி எடுத்துக்குவோம். அதே தண்ணியிலே கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் போட்டுக்குவோம். ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். அது கூட கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். இதெல்லாம் நிறைய குக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதில் இருக்கிற அந்த கலர்ஸ், நேச்சுரல் கலர்ஸ் போயிடும், அதோட சத்துக்களும் போயிடும். அது கூட நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்குவோம். காலிஃப்ளவர் ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணதுனால க்ளீனிங்க்கு கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கும். அதோட 2 கொதி விட்டு இறக்கணுன்னா நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், கலரும் மாறலை, எல்லாம் காய்கறிகளும் வெந்திருக்கு. இதை நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஏற்கனவே ஆல்ரெடி உப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா நம்ம, அது கூட நம்ம கொஞ்சம் பெப்பர் சேர்த்து கொத்தமல்லி சேர்த்து சூப்பு மாதிரி சாப்பிட்லாம். உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அந்த சூப்பு. இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்குவோம். அது கூட தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம். காரம் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் வெங்காயம் நிறைய சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். வேக வச்சு எடுத்த சன்னாவும் எடுத்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட நம்மளுக்கு லெமன் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். நான் லெமன் ஆட் பண்ணல இன்றைக்கி. சிவப்பு கோஸு எந்த கோஸ் கிடைக்குதோ நம்ம இது பண்ணிக்கலாம். பெப்பர் காரத்துக்கு. கொஞ்சமாக சால்ட்டு, ஏன்னா ஒரு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, வெங்காயம், கோஸு, தக்காளின்னு, அதுக்காக. வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை கொஞ்சம் சேர்க்குறோம். இப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஒரு இதுவாக இருக்குது, காரமாக இருக்கிறதுக்காக ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூனு, சில்லி ஃப்ளேக்ஸு, பெரி பெரி மிக்ஸு 3 சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சாப்பிட தயாராகிடுச்சு. காலை உணவாக எடுத்துக்கலாம். காய்கறியெல்லாம் வெந்தது தண்ணி இருக்குது இல்லைங்களா, அது சூப்பாகவும்
இது டிஃபன் ஆகும். ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.